எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம லைவ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்ன வந்திருக்கு, சிஎஸ் போனோம், வேறு என்ன இருக்குது, இது கம்யூனிஷனு ப்ராடக்டில் இது எல்லாமே கிளைம் பண்ணிட்டேன். காலையிலே விளையாண்டேன். சரி வாங்க நம்ம இதை மட்டும் செக் பண்ணலாம். பாருங்க, பிங்க் டைமண்ட் 400 100 டைமண்ட் இருந்தால் இது வாங்கலாம். இது பாருங்கள், கீழே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இங்கே தெரியுதா? இது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வச்சு இதெல்லாம் வாங்கலாம். எத்தனாம் தேதி வருது? நவம்பர் 18ஆம் தேதி வருது ஸ்டோரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நான் எதுக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வீடியோ எடுக்காதப்போ நான் விளையாண்டேன். அப்போ ஹீரோய்க்கு கஷ்டப்பட்டு வீடியோ அடிச்சிட்டேன். இதில் ரோகனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால ரோகன் இந்த ரோகனும் வரல. ஒரு சசாத் அவங்க வீட்டுக்கு போயிட்டான். எங்கள் வீட்டில் இருந்தப்போ விளையாட வந்தான். இப்போ அவன் அவங்க வீட்டுக்கு போனதுனால அவனாடி விளையாட வர முடியல. அதனால வாங்க நான் மட்டும்தான் இருக்கேன். நம்ம விளையாடலாம். இந்த வீடியோவை எடுத்து ரோகனுக்கு அமிச்சேன்னா எடிட் பண்ணி அவன் யூடியூப்பில் போட்டுருவான். நான் விளையாட ஆரம்பிக்கிறேன். அவன் நிற்கிறானுங்க. டேமேஜ் போகுமா? போகாது. இல்லை போச்சு, பாட்டுச்சு. 9 தான் விழுது. நம்ம கீழே படிச்சிடலாம் வாங்க. வாய்ஸ் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை கொஞ்சம் தட்டி விட்டால் தான் என்னமாம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. நானும் வெறித்தனமாக கேம் பிளே போட்டு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். 3 நாள் நம்ம தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 7 வீடியோ நம்ம தான் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், சர்ச் வீடியோலாம் போட்டிருக்கேன். பார்த்து கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு விடுங்க. சப்ஸ்கிரைப் கூட வேணாம், அந்த லைக்கு வியூஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போனால் எனக்கு போதும். வேறு தான் எனக்கு அவ்வளோ அதிகமாக தேவையில்லை. சப்ஸ்கிரைப் கூட பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓசிக்கில் அடிச்சிட்டேன். யாரெல்லாம் இந்த மாதிரி ஓசிக்கில் அடித்து ஃப்ரெண்டுக்கிட்ட திட்டு வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் நிறைய டைம் ஓசிக்கில் அடித்து ஃப்ரெண்டுக்கிட்ட திட்டே வாங்கியிருக்கேன். அடிச்சிடுவான். ஏய்ஸ் அடிச்சிருப்பேன் காய்ஸ். நெக்ஸ்ட்டு எத்தனை டேக் டவுன் பார்க்கலாமா? 2 டேக் டவுன் தானா? அப்போ நான் ஏஸ் கிடையாதா? சாரி கைஸ். அப்புறம் முக்கியமான ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம 10 பிஎஸ்ஐக்கு சேலஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் இப்போ எத்தனை பிஎஸ்டேக் அடிச்சிருக்கேன்? 3 பிஎஸ்டேக் அடிச்சிருக்கேன். பிஎஸ்டேக் அடித்து சேர்த்து வச்சுருந்தேன். சரி அப்படியே இந்த சேலஞ்சையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீ ரோகன் சசாதிக்கடியில் சொல்லலை, நான் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கேன். ரோகனை வேணால் கூப்பிட்டு நான் சொல்லி பார்க்குறேன். அது ஓகே சொன்னோன்னா இது பண்ண. ரோகன் ஓகே சொல்லிட்டாரு. அவர் இங்கே தான் இருக்கார், ஆனால் அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வர முடியல. கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இதுதானே வந்தான் இங்கே இருக்கணும். மாதம் இருப்பானே டசர்ட்டிகள் தான் வச்சுருக்கானா? ஐயோ ரூட்டு போச்சுங்க. யாரெல்லாம் அப்புறம் என்ன மாடல் ஃபோன் வச்சுருக்கீங்கன்னு முக்கியமாக சொல்லிட்டு போயிருங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. நான் திரும்ப சொல்கிறேன்னு கோவப்படாதீங்க. மன்னிச்சுக்கோங்க கொஞ்சம். போட மாட்டேங்கிறானே நம்மளே. நம்ம இன்றைக்கி நைட்டு ஒரு 8 மணி அந்த வாக்கில் நம்ம லைவ் போடுறோம். அதுக்கு மறக்காமல் எல்லோரும் வந்துடுங்க. ஆமாம், நான் 8 மணி இன்றைக்கி தான் போடுறேன். இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு போடுறேன். எல்லோரும் மறக்காமல் வந்துடுங்க. அது சொல்லணும்னு நினச்சேன், அதுக்கு சொல்கிறேன். காய்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். மறக்காமல் லைவுக்கு வந்துடுங்க காய்ஸ். எட்டு மணி 8:30 அந்த ரேஞ்சில் நான் போடுவேன். மறக்காமல் வந்துடுங்க. ஐயோ ஜஸ்ட் மிஸ் அடிச்சிருப்பான்.
அடிச்சிட்டான் கைஸ். தாமஸனை வச்சு கொளுத்தி எடுத்தான் கைஸ். எல்லாம் போன மேட்ச் லாஸ்ட்டில் கொஞ்சம் பாட்டு மாதிரி எடுத்தாங்க. நான் மியூட் பண்ண வேண்டியதாக போச்சு. அது சொல்ல முடியல அந்த நேரத்தில் கரெக்டாக நான் மியூட் பண்ணிட்டேன். என்னது இந்த வந்து எனக்கு வேறே வராது. சூப்பர் நம்ம பெஸ்ட்டு ஒன்று இதுவும் வராது. கத்தி போயிடுச்சு காய்ஸ். வேறு லெவல். இந்த கத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். 3 ரவுண்ட் அடிச்சிட்டோமா இந்த பாட்டுங்க வச்சுக்கிட்டு. லாங் ரேஞ்சில் அடிக்குமான்னு சொல்லுங்கள் காய்ஸ். லாங் ரேஞ்சில் அடிக்குமா இல்லை அடிக்காதா? நீங்கள் வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லாங் ரேஞ்சில் அடிக்குமா அடிக்காதான்னு. நானும் நிறையா தடவை கேட்டே இருக்கேன். MP5 எதில் மாஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னு தான் கேட்டேன். ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லவே மாட்டேறீங்க. போங்க காய்ஸ். எங்கே இருக்கான்? எங்கே ஆளவே காணோம் காய்ஸ். நீங்கள் ஏதாச்சும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்டில் தட்டி விட்டுக்கோங்க. நான் கூட கொஞ்சம் கவனிக்காமல் இருக்கலாம். சைட்லாம் பார்க்காம இருந்திருக்கலாம். இப்படி சைடில் பாருங்கள். உங்களுக்கு எனிமி தெரியும் ஏதாச்சும் ட்ரிக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லி விட்டு போங்க. அடிச்சிட்டாங்க காய்ஸ். நம்மளுக்கு அடி விழுந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு இப்போது. அதுக்குள்ளே மேட்ச் முடிச்சு காய்ஸ். நான் ரோகன்கிட்ட வேணால் கேட்டு பார்க்குறேன். ஆனால் உன்னால் பேச முடியாது. ரோகன் மேட்ச் வரையாடா? அவன் வரலையம்மா காய்ஸ். அப்புறமேல் வரானாம்மா காய்ஸ். அவனோட குரல் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவனுக்கு தொண்டை கட்டியிருக்காதான் காய்ஸ். அவனால் வர முடியல. நம்ம பாருங்க காய்ஸ், கஷ்டப்பட்டு இது எடுக்க போகிறோம். இனி ஒரு 4K அடித்தா போதும். அடிச்சிடலாம் காய்ஸ். எப்படியாச்சு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க காய்ஸ். எரைனா ப்ரோ எடுக்காமல் இருந்தோம், அதுவும் எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், இதான் நான் சொன்ன காம்பினேஷன். இதான் பாருங்கள். ஜோட்டா, அப்புறம் வந்து இந்த ஈபி கேரக்டர் க்ரோனோஸ், அப்புறம் வந்து இவன் குரோட்டோஸ் அவன் அப்புறம் ஜோட்டோ, அப்புறம் வந்து ஓரியனோட காம்பினேஷன் இது. இது நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரியன் வந்து டக்குன்னு ரீஃபுல் ஆகும். அப்புறம் வந்து இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, இவன் வந்து வெஸ்ட்டை கிழிச்சு விடுவான், ஈபி தருவான். இவன் வந்து டவுன் அடித்தா ஈபி தருவான், இவன் கில் அடித்தா டவுன் அடித்தா ஈபி தருவான். அதனால் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இவன் வந்து இன்னொன்று பண்ணுவான். இவன் வந்து கன்று வச்சு அடிச்சினாலும் நம்மளுக்கு வந்து ஈபி தருவான். இவனை வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஓரியன் நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மேட்ச் கூட நம்ம ஓரியன் யூஸ் பண்ணலாம். இதான் கைஸ் காம்பினேஷன். காய்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்கிட்ட காசு வரும். நான் இந்த அமௌண்ட்டெல்லாம் எடுப்பேன். அமௌண்ட் இல்லை பாருங்கள், ஒன்று உருப்படியானா இந்த டாப் கர்மல் ஒன்று தான் என்கிட்ட இருக்குது. வேறு எதுவுமே என்கிட்ட உருப்படியாக ட்ரெஸ்ஸே கிடையாது. இங்கே பாருங்கள், உருவாச்சி மாதம் எல்லாமே ஃப்ரீயாக விட்ட பண்டில் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்களேன், இந்த மாஸ்க் ஒன்று தான் காசு கொடுத்து வாங்கினேன். அப்புறம் வந்து வேறு எதுவுமே காசு கொடுத்து வாங்கலை. இந்த 9 ரூபா பண்டில் இதெல்லாம் வந்து நான் ரூட்டர் அந்த மாதிரி ஆப்லேருந்து எடுத்தேன். அதான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கோங்க. ரூட்டர் அந்த நிறைய ஆப் இருக்குது. அதை பற்றி நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன். இங்கே பாருங்கள், நான் எல்லாமே ஃப்ரீ அமௌண்ட் கூட ஃப்ரீ அமௌண்ட்டாக வச்சுருக்கேன். பாருங்களேன், ஹீரோய்க்கு 2 தடவை அடித்தா ஹீரோய்க்கு அமௌண்ட்டு, வணக்கம் அமௌண்ட்டு, இந்த இது வந்து ரக்கி ராயில் வந்த அமௌண்ட்டு, இதுவும் ரக்கி ராயில் வந்துச்சு, இதுவும் தான் ரக்கி ராயில் வந்துச்சு. எல்லாமே நான் ஃப்ரீயாக விட்டது மோனில் எடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் இதை எடுத்துருவேன். இது வந்து எப்படி எடுத்தேன்னா, நான் ப்ரீமியம் வந்துச்சுல்ல, அதில் நான் 9 ரூபா ஆஃபர்லாம் போட்டுவேன். அதெல்லாம் சொன்னேன்ல, அதில் வந்து 9 ரூபா ஆஃபர் போட்டப்போ ப்ரீமியம் 2 போனேன். அதில் 3 டோக்கன் கிடச்சதில்ல, அதில் விளையாண்டப்போ கொடுத்துட்டாங்க காய்ஸ். நம்பவே முடியல. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது.
காய்ஸ் இங்கே பாருங்க 10 நிமிஷம் வீடியோ எடுத்ததுக்கே எனக்கு 1 GB ஸ்டோரேஜ் வேஸ்ட்டாக போகுது. நான் எடிட் பண்ணி போடும் போதெல்லாம் எனக்கு வந்து 20 GB கிட்ட வேஸ்ட்டாக போகுது. அதுக்கெல்லாம் காசு போயிடுது. நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் என்னால் வீடியோஸ்லாம் அதிகமாக போட முடியும். அப்புறம் ஃப்ரீயாக கேம் ஏற்றுறது, மைண்ட் கிராஃப்ட் எப்படி ஏற்றுறது, இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நிறையா போகணும். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் போட முடியும். எனக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியும். மைண்ட் கிராஃப்டில் எப்படி நம்ம வந்து மூட் பேக் போடுறது, எப்படி வந்து மைண்ட் கிராஃப்டை ஃப்ரீயாக ஏற்றுறது, இந்த மாதிரி நிறையா நான் சொல்லித்தரேன். நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான். பாருங்கள், உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அவன் அடிச்சிட்டான். அவனாச்சு பவரை போட்டு விடுவாடா. பக்கத்தாலே இருந்துட்டான் போட்டான். அதே வரான். எங்கிருந்தா வந்து எனக்காது கொஞ்சம் முன்னாடி அடிச்சிருந்தேன், நான் உயிரோடு வந்துருப்பேன்டா. போங்கடா ராஜு. MP5 நான் MP5 மாஸ்டர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன மாஸ்டர் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் தானே மாஸ்டர் பண்ணியிருக்கீங்க. நான் அதை எப்படி இவ்வளோ கேட்டிருக்கேன். பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் கேட்போம். கத்தி கீழே போடுறா. யாரெல்லாம் கத்திக்கு ஸ்கின் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். என்னென்ன ஸ்கின் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து இவன் வச்சுருக்க இதே ஸ்கின் தான் வச்சுருக்கேன். அந்த இது முடிச்செடுக்கிறத பேர் நான் சொல்லியிருக்கேன். ஐயோ, இங்கே வேறு டேரெக்டாக வந்துட்டானே. இவனுங்க எனிமி வேறு இருக்கானுங்களா? இல்லை, அவன் சிலிண்டை விட்டுருக்கான். எனிமி எனக்கு பிடிக்கவே இல்லை. எனிமி இல்லைன்னு அர்த்தம். எனிமி இல்லை, அங்கே எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன நேரோலாம் விடுறான். காய்ஸ் என்ன காய்ஸ் 12 டேமேஜ் கொடுத்ததுக்கே செத்து போயிட்டான். கில்லு வந்துச்சுல, அது நம்மளுக்கு போ. அதான் ஓகே காய்ஸ் ரிவைவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். காய்ஸ் இங்கே போகிறோம். காய்ஸ் இங்கே ஒருத்தன் வந்து நமக்கு முன்னாடி அடிச்சிருக்கான். என்ன காய்ஸ் எல்லாத்தையும் லூட் அடிச்சிருக்கானுங்க. நான் எல்லாம் போய் லூட் அடிக்க டேடி தள்ளுறான். நான் அவங்க லூட் அடிக்கிறேன். டேடி என்னடா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? போடா. நான் இல்லையாச்சும் ஒரு பேர் லூட் அடிக்கிறேன்டா. தள்ளுங்கடா. நல்ல லூட்டு, சூப்பர் லூட்டு. எனிமி இருக்கான்றது சலந்து விட்டுருக்கான். நான் அடிச்சிட்டான் காய்ஸ். சே கீழே நான் அடிச்சிடலான்னு பார்த்தேன். மைண்ட் கிராஃப்ட் ஃப்ரீயாக எப்படி ஏற்றுறதுன்னு நான் வீடியோலாம் போட்டேன்னா யூடியூப்காரன் தூக்கிடுவான். நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேணால் சொல்லாமல் அது எப்படி பண்ணுறதுன்னு நான் வேணால் போடுறேன். போடும்போது எவனாச்சும் காப்பி ரைட்ஸ் போட்டு தூக்கிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ காப்பி ரைட்ஸ் போட்டு அப்படி தூக்கிட்டாங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வாய்ஸ்லேயே சொல்லி போடுறேன். நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் பெரிய சேனலானால் தான் அதில் போட முடியும். யாருமே பார்க்காம அதை போட்டு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு வீடியோவுக்கு 10 வியூஸ் கூட போக மாட்டேங்குது. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்க காய்ச்சிங்களா, என்ன காய்ச்சிங்க இவ்வளோவால போட்டு காணிப்பானுங்க. இங்கே நான் பண்ணுறேன். கீழே குதிச்சிட்டான் காய்ஸ். சார் கீழே குதிச்சிட்டான்னு நினச்சேன் காய்ஸ். நான் சார் ஏமாந்துட்டேன். இல்லை 2 பேர் இருக்காங்கடா, போய் அடிங்கடா. 3 பேர் இருக்கீங்கல்ல. சாய்வை பார்த்துட்டு சசாது கண்ண நினச்சிட்டேன் காய்ஸ். சாய் அதுக்குள்ளே 800 MBயா? ஐயோ, 2 மேட்ச் போனதுக்கு 800 MB. நான் எப்படி காய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது? லைவ் வேறு நான் இன்றைக்கி போடுறேன். என்ன ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா மொபைலில் தான் போடுறேன் காய்ஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டெல்லாம் பண்ணிங்கன்னா நான் பிசிலாம் வாங்குவேன். அப்போ கொஞ்சம் பெரிய இதெல்லாம் இருக்கும். நான் அதில் ஜாலியாக போடுவேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் அதெல்லாம் முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சோடு நான் இந்த வீடியோவை கட் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் வேணால்
நான் வரேன். நான் லைவ் போடுறேன் இன்னைக்கு. எஃப்எஃப்கே பிரசாந்தோட பெரிய ஃப்ரெண்ட் எஃப்எஃப்கே பிரசாந்த் ஃபேன் யாராச்சும் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்கே பிரசாந்த் கிட்ட சொல்லுங்கள். அவரை டெய்லி நான் வீடியோவில் டேக் பண்ணி விட்டு தான் இருக்கேன். அவரோட லைவ் சூச்சு சார்லஸ் லைவ் கூட நான் டேக் பண்ணி விட்ருக்கேன், போஸ்ட் போட்டு விட்ருக்கேன். அவரோட பெரிய பிக் ஃபேன் நான். அவரை பார்த்தா வீடியோவே போட ஆரம்பித்தேன். அவரை கொஞ்ச நாள் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நம்ம வீடியோ எப்படி போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால நான் போட ஆரம்பித்தேன். அதுக்குள்ள கிழிச்சு என்னடா நீ எப்படி அடிக்கிறீங்க? நாலு CS 5 புயா ஸ்ட்ரைக் அடிச்சாச்சு காய்ஸ். வேற மாதிரி அப்படியே தோக்காம புயா ஸ்ட்ரைக் அப்படியே கொண்டு போனோமா நல்லாயிருக்கும். நீ ஒரு மேட்ச் போனால் அது கிடச்சிடும். சரி வாங்க ஒரு மேட்ச் போயிட்டு வந்துடுவோம். நான் 1.5 வருஷம் பிளேயர் காய்ஸ். நீங்களே எத்தனை வருஷம் பிளேயர்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அப்புறம் முக்கியமாக எஃப்எஃப்கே பிரசாந்த் ஃபேன் யாராச்சும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மறக்காமல் டேக் பண்ணி விட்டு போங்க. இருங்க என்னோடய செட்டிங்ஸில் இல்லை எனக்கு நாங்கள் அப்போ வந்து ப்ளே வரேன். எஸ் என்னோட செட்டிங்ஸில் இல்லை. இப்போ கரெக்டாக இருக்கும் ப்ளே பண்ணுவோம். ஐயோ 2 பேர் வருவாங்க. எத்தனை பேர் அடிச்சிடணும். மிஸ் ஆயிடுச்சு காய்ஸ். நோ சரியான டேமேஜ். வந்துட்டாங்க காய்ஸ். அவ்வளோதான் முடிஞ்சது போங்க. இவன் வராமல் வந்தால் நான் அடிச்சிருப்பேன் காய்ஸ். கேரக்டர் காம்பினேஷன் மாதிரி நான் உங்களுக்கு நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுப்பேன். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், அப்போ தான் கொடுக்க முடியும். நான் இது வெறும் சின்ன இதாக கொடுத்துருக்கேன். நிறைய இருக்குது என்கிட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம். நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எப்படி வந்து மைண்ட் கிராஃப்ட்டுக்கு மாட் ஃபைல் க்ரியேட் பண்ணணும், ஜாவா எடிஷன் எப்படி ஃபோனில் விளையாடணும் எல்லாமே நான் சொல்கிறேன் கைஸ். நீங்கள் சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி லைவ் போடுறேன். அதில் முடிஞ்சளவே என்ன சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள் லைவை. எனக்கு 50 சப்ஸ்கிரைபர் இல்லை. ஆனால் நான் அதெல்லாம் ஒரு ட்ரிக்கு தான் காய்ஸ் எல்லாமே. நான் இந்த ட்ரிக்கை வச்சு தான் இன்றைக்கி லைவே போகிறேன். நீங்கள் வேணால் என் சேனலை செக் பண்ணி பாருங்களேன். 50 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இருக்கவே இருக்காது. ஆனால் நான் லைவ் போடுவேன் எப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வரான்னு நினைக்கிறேன் காய்ஸ். வந்துட்டான் பாருங்க நான் சொல்லலை. வந்துட்டான் என்ன அடி விழ மாட்டேது. ஒரு சார் யூஎம் பேச்சுக்காரா. காய்ஸ் என்ன காய்ஸ் ஆஃப்லைன் போயிட்டாங்கட்டு காய்ஸ். தொடர்ந்து 3 மேட்ச் புயா அடிச்சிடலான்னு பார்த்தேன். இது புயா ஸ்ட்ரைக் வர போயிடுமே காய்ஸ். மேட்ச் புயா அடிச்சாங்க. வாங்கிக்கலாம் லாங் ரேஞ்ச் கூட வாங்கிக்கலாம். ஓகே காய்ஸ் வாங்க காய்ஸ். யூஎம்பி லாங் ரேஞ்சில் அடிக்குமா? நான் விளையாண்டதில்லை. ஆனால் இந்த பயங்கரமாக ஹெட்ஷாட் அடிக்கும். சும்மா ப்ளே பண்ணி பார்த்துருக்கேன். லாங் ரேஞ்ச் அடிக்காது நினைக்கிறேன். வாங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
எனக்கு நிறையானா தெரியாது, ஆனால் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நிறையா தெரியாது சுத்தேன். காய்ஸ் 3 பேருமே ஆஃப்லைனா இல்லை வந்துட்டாங்க. அப்புறம் ஆஃப்லைன் நினச்சேன். அங்கே ஒருத்த நிற்கிறான், அடித்து பார்க்கலாமா? 6 தான் காய்ஸ் விழுகுது. எம்பி லாங் ரேஞ்ச் அடிக்காது. நான் காய்ஸ் ஒருத்தம் கூட வர மாட்டேனா? வர சொல்லுங்க காய்ஸ். என்னது வட ச காய்ஸ் வர மாட்டேங்கிறாங்களே. ஒருத்தம் கூட கீழே வர மாட்டேறானே. ஐயோ எல்லாரும் அவுட் ஆகிட்டாங்க மாட்டேங்குது. ஒருத்தம் முன்னே அவுட் ஆகிருக்கானே. சரி கீழே இறங்கிடலாம் காய்ஸ், ரஷ் பண்ணிடலாம். ஃபோன் வேறு கிட்ட வருது. எங்கே இருந்துருக்கிறாங்க காய்ஸ்? ஆத்திமா ஐயோ என்ன ஆத்திமா? என்ன காய்ஸ் இப்படி வந்து அடிச்சிட்டாங்க? காய்ஸ் இப்போ வெறித்தனமாக விளாண்ட வேண்டியதான். யூஎம்பி வாங்கலாமா எம்பி ஃபார்ட்டி வாங்கலாமா? சரி எம்பி ஃபார்ட்டி வாங்கிக்க வேண்டியதான். கேட்போம் இன்னும் வாங்கி தருவானுங்களான்னு தயவு செஞ்சு வாங்கிட்டாங்கடா. டே வாங்கிட்டாங்கடா. ஏய் எம்பி ஃபார்ட்டி வாங்கிட்டாங்கடா. எம்பி ஃபார்ட்டி ஏன் எவ்வளோ கஷ்டத்துக்கான். எல்லாம் கண்ணு வாங்கிட்டானு வாங்கி தர மாட்டாங்க. ஆஃப்லைன் இருக்குது காய்ஸ். ஏடபிள்யூ வச்சு சரியான டிவைஸ் எனக்கு. அட ஒக்கா மக்கடே எங்கேருந்து வந்தா நீ? வந்தவொடனே பையனை சோழி முடிச்சு விட்டேன். ஒருத்தன் தான் கைஸ் எப்படியாச்சும் அடிச்சு மேட்சை போய் அடிச்சிட வேண்டியதான். இங்கேதான் இருக்கோன்னு நினைக்கிறேன் காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ். வெறி எம்பி பட்டி எடுத்துக்கலாம். இவ்வளோ விஸ்பத்திரி அவ்வளோதான் காய்ஸ். வேறு மாதிரி கண்டு காம்பினேஷன் கிடச்சிருச்சு. எம்பி ஃபார்ட்டி அதிலே வாங்கிட்டேன். பரவாயில்ல விடுங்க. அவங்க வந்தானே அப்படி அடிச்சிருக்கலாமே நினச்சேன். ஆனால் மிஸ் பண்ணிட்டேன். எங்கள் ஃபோன் கிட்ட வந்துச்சு. ஐயோ ரெடி ஆயிடுச்சு. அங்கே இருக்கானுங்க எல்லோரும். சரி வாங்க சைடு வழியாக போகலாம். சைடு வழியாக போனாலும் பெரிய பிரச்சனை. அவங்க கண்ணுங்க தெரிய மாட்டானுங்களே. ஐயோ என்னடா எல்லாம் எங்கிட்ட எக்ஸைட்டாக இருக்கீங்க. எங்கடா இந்த அடிக்கிறீங்க? பார்க்கலாம் மக்கா மக்கா சரியா எனக்கு. ஓகே போகலாம். என்ன என்னையை மட்டும் இந்த அடிக்கிறானுங்க? என்னடா என்னை ஒருத்தனை கூட என்னை விட்டு விளாசி அடிக்கிறீங்க. என்ன எங்கேருந்து இந்த அடிக்கிறீங்க? அவ்வளோதான் கைஸ். ஒரு டவுனு. வேற மாதிரி வெறி வேற மாதிரி வெறி வேற மாதிரி. இதில் என்னடா வச்சுருக்கீங்க? எல்லாத்தையும் விட்டு அடிச்சிட்டாங்க. இன்னைக்கு இதே பொழப்பு தானே. 2 மேட்ச் அப்படியே வச்சு இப்படியே அடிச்சிட்டோம். இது வாங்கிக்கலாம். வேறு சூப்பர் மெடிக்கெட் வாங்க முடியாது. இது ரிப்பேர் பண்ணிக்கலாம். நார்மல் பியூட்டிஃபுல்லு. இது என்ன பண்ணு? சரி எம்பி இது எதுவுமே தேவையில்லை. ஐயோ வாங்கி கொடுக்கலான்னு 10 போயிடுச்சு. ஒருத்தனை கூட காணா. அதானே பார்த்தேன். வாங்கடா. இங்கே வாங்கடா. என்னடா அங்கே நின்றுருக்கீங்க? ஐயோ புள்ள போட்டான் காய்ஸ். தள்ளுறான் அந்த பக்கம். ஐயோ பின்னாடி போட்டானே. நான் ஒரு எனக்கு போட்டுட்டாங்க. அடிச்சிச்சு.
பிரச்சனை இல்லை காய்ஸ். இப்போ ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். என் ஃப்ரெண்டு செத்து போயிருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு ரிலீவ் பண்ணுறாங்க. துக்கிட்டு எங்கடா ஒரு அடி கூட வாங்க மாட்டேங்குதுன்னு கிரனேடை போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கீழே குதிச்சிட்டான் காய்ஸ். அவன் கீழே குதிச்சிட்டான். நான் பார்த்தேன். கீழே குதிச்சிட்டான். நான் பார்த்தேன். எம்பி பட்டி எடுத்து போகிறேன் காய்ஸ். குதிச்சான் போனான்னு தெரியலையே. அங்கே போகிறான் காய்ஸ். அங்கே போகிறான். அந்த பக்கம் சுற்றி வந்து நம்ம எனிமி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நெட்டு கட் ஆயிடுச்சா? ஐயோ காய்ஸ் நெட்டு கட் ஆயிடுச்சு. ஐயோ காய்ஸ் போச்சு. ஆஹா போச்சா? அவ்வளோதான் காய்ஸ். முடிஞ்சு எரி வேற மாதிரி. ஜஸ்ட் மிஸ்டு காய்ஸ். எஸ்கேப்னு நினைக்கிறேன். ஆஹா ஓடின போகிறோம் காய்ஸ். எங்கேருந்து காய்ஸ் அடிக்கிறானுங்க? சார் நெட்டு கட் ஆயிடுச்சு காய்ஸ். இல்லைன்னா அடிச்சிருப்பேன் காய்ஸ். புயா ஸ்ட்ரைக் போச்சு காய்ஸ். ஸோ வெடே காய்ஸ் கடுப்பாக இருக்கே. நாளெல்லாம் வரவே இல்லை. எனக்கு வந்திருக்கணுமே. சரி காய்ஸ் நான் இன்னொரு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். ஏன்னா இதில் ஸ்டோரேஜ் பற்ற மாட்டேங்குது.